ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சதக்கா செய்கிறது கடமை அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லா ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை அப்படின்னா இருக்கப்பட்டவன் கொடுப்பான், இல்லாதவன் இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ரசூலா சொல்கிறாங்க, இல்லாதவங்க வேலை பார்க்கட்டும், வேலை பார்த்து அதில் தானும் லாபம் அடைஞ்சிட்டு அதில் ஒரு பங்கை அவங்க சதக்கா செய்யட்டும் அப்படின்றத ரசூலா சொல்கிறாங்க. ஸோ இல்லாதவங்களுக்கு கடமை இல்லை அப்படி சொல்லாமல் அவங்க வேலை பார்த்து சம்பாரித்து தனக்கும் வச்சுட்டு ஒரு பங்கு மற்றவங்களுக்கு கொடுக்கட்டும், அடுத்தவங்களுடைய நலன் நாடட்டும் அப்படின்ற மாதிரி ரசூலா சொல்கிறாங்க. அப்பயும் சஹாபாக்கள் விடுற மாதிரி இல்லை. யாரை சொல்லலாம், சரி உழைச்சி சம்பாரித்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, உழைக்க முடியாதவன் இருப்பான்ல, அப்போ அவன் மீது என்ன நிலைமை, அவனும் முஸ்லீம் ஆச்சே, உழைக்க முடியாதவனுக்கு என்ன நிலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டப்படுறது அப்படின்னா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. இப்போ ஒருத்தவங்களுக்கு தேவை இருக்குது, ரோட்டில் போயிட்டுருக்கும்போது தன்னுடைய பைக்கில் போயிட்டுருக்கவங்களுக்கு பொருள் கீழே விழுந்துருச்சு. இப்போ பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு தான் அவர் எடுத்து வைக்கணுங்கும்போது கீழே கிடக்கிற அந்த பொருளை அவங்களுக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பாதை தெரியலை, ரூட்டு தெரியலை, அவங்களுக்கு அந்த ரூட்டை சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி ரசூல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பையும் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒரு 60-65 வயசாக இருந்தால் உழைக்க மாட்டாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சரி. ஆனால் ஒருத்தவங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்கல்ல, எவ்வளோ பேரை பார்க்குறோம் இல்லையா, நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அது இல்லாமல் கண் பார்வை இல்லாதவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியாது. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களும் முஸ்லீம் ஆச்சு, ஒவ்வொரு முஸ்லீமும் மீதும் சதக்கா கடமைன்னு சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கட்டும், தன்னுடைய நற்செயலோடு இணைச்சிக்கட்டும், பிறருக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கட்டும்ன்ற மாதிரி ரசூல்லா சொல்கிறாங்க. அது அவர் தனக்கு செஞ்சுக்கக்கூடிய தர்மம்னும் ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க.